வணக்கம். ஓகே. இந்த வீக்கோடைய அனலைசிஸ் நம்ம வந்து பார்த்துருவோம். அதாவது 15த் ஆகஸ்ட்லேருந்து மண்டேலேருந்து 19த் ஆகஸ்ட் வரைக்கும் இருக்க அனலைசிஸ் வந்து நம்ம பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி வந்து மந்த்லி சார்ட் ஒன்ஸ் பார்த்துட்டு நம்ம அப்புறம் வந்து வீக்லி, டெய்லி நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஏன் வந்து மந்த்லி சார்ட் வந்து நான் பார்க்கணும்னு சொல்றேன் அப்படின்னா, ஆ ஸோ இங்க நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். ஆ ஆல்ரெடி வந்து ஒரு லாஸ்ட் ப்ரீவியஸா வந்து நான் அதான் லாஸ்ட் அனலைசிஸ்ல நான் சொல்லியிருந்தேன். இந்த ஜோன்ல வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து எகைன் சேம் அதே இடத்துல ஒரு சப்போர்ட். தென் எகைன் அதே இடத்துல ஒரு சப்போர்ட் 3 டைம் எடுத்திருக்கு. அப்புறம் 4த் டைமும் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆ என்ன ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில கொஞ்சம் ஜூம் பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து லாஸ்ட் மந்தோடைய ஹை ஆ இந்த இந்த லெவல் வருது. ஸோ அத நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதாவது ப்ரீவியஸ் ஹை லாஸ்ட் மந்தோடைய ஹை கேண்டிலுக்கு மேல வந்து நமக்கு ட்ரேட் ஆகும்போது தான், ஆ மேபி வந்து புல்லிஷ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் ஒரு ட்ரேடிங்கோட ரூல் அப்படிங்கிறது அதுதான். ஸோ 1813, 14 சம்திங் ரேஞ்ச் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா இப்போ வந்து இருக்கு. ஸோ இதுக்கு மேல வந்து க்ளோஸ் ஆகும்போது தான் அதாவது இந்த மந்த் எண்ட்ல அது தெரியும். ஸோ என்னோட ஒரு அசம்ப்ஷன் படி ஒரு ஐ மீன் என்னுடைய அனலைசிஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா, கோல்டு வந்து இந்த ப்ரீவியஸ் ஹைய வந்து டெஸ்ட் பண்ணிட்டு அங்க ஒரு ஆ ரிவர்சல் ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணிட்டு எகெயின் வந்து ட்ராப் ஆகுறதுக்கு தான் வாய்ப்புகள் வந்து இருக்கு அப்படிங்கிறது நினைக்கிறேன். ஸோ அது எதனால என்னென்ன ரீசன் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து சின்ன டைம் ஃப்ரேம்லயும் பார்த்துடலாம். ஓகே. ஓகே. இது வந்து நம்ம வீக்லியில பார்க்கலாம். வீக்லியில பார்க்கும்போது ப்ரீவியஸா வந்து இங்க பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க. ப்ரீவியஸா வந்து ஒரு சப்போர்ட் ஃபார்ம் பண்ணிட்டு அந்த மார்க்கெட் மேல போயிருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஹை, தென் ஒரு சின்ன லோ, தென் ஒரு ஹை ஆயிருக்கு. அந்த லெவல வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் குடுத்துருக்கு. ஸோ இந்த லெவல்ல பிரேக் அவுட் குடுத்துருக்கு. ஸோ ஆக்சுவலா பேட்டர்ன் வந்து எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னா, இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஒண்ணு மேபி அந்த எந்த லெவல் வரைக்கும் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ரீவியஸ் அந்த சப்போர்ட் கேண்டில் அந்த ஒரு ஹை போயிருக்கு பார்த்தீங்களா? அதோடைய லோ வரைக்கும் வந்து டெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த லெவல் அக்யூரேட்டான லெவல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து அ இந்த ஜோன் 1825 இந்த ரேஞ்ச் கிட்ட மேபி வருது. ஸோ வீக்லி கேண்டில் படி பார்க்கும்போது, நான் வந்து வெயிட் பண்றது இந்த ஒரு ட்ரேடிங் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலா. ஆ அதாவது இன்ட்ராடே செட்டப்புங்கிறது வேற. ஒரு ஓகே ஒரு லாங் டைம் ஹோல்ட் பண்ணி ட்ரேட் பண்றது அப்படிங்கும்போது, நான் நெக்ஸ்ட் இந்த வீக் என்ன நடக்கும் அப்படின்னா, கோல்டு வந்து மேபி இந்த ஹை வந்து போயிட்டு ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணிட்டு, அங்கிருந்து வந்து ட்ராப் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இந்த ஏரியாவ வந்து நான் வந்து கீனா வாட்ச் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இங்க வந்து ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் கிடைக்கும்போது, நான் செல் எடுக்கிறதுக்கு தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஏரியா வந்து ஒரு நோட்டபிள் ஏரியா. ஏன் வந்து இந்த இந்த இடத்துல ரிவர்சல் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நமக்கு ஒரு இது சும்மா ஒரு சப்போர்ட்டுக்கு தான் நம்ம போடுறோம். ஒரு ஃபிப்புடைய ரீட்ரேஸ்மென்ட் பார்க்கும்போது, ஒரு 61 லெவல் ஆ இந்த லெவல்ல வந்து மேக்ஸிமம் எப்பவுமே வந்து ஒரு கரன்சியா இருக்கட்டும், ஒரு ஸ்கிரிப்ட் வந்து திரும்புறதுக்கு சான்சஸ் இருக்கிறதுக்கு இந்த ஏரியா. ஸோ இப்போ இங்க கவனிச்சீங்கன்னா, ஆ ஆக்சுவலா டச் ஆகி ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஸோ அப்படியே ஃபால் ஆகுமா அப்படின்னா, எந்த மாரி ஃபார்ம் ஆகுற வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா, இந்த ஹைய வந்து நெக்ஸ்ட் இந்த இந்த வீக் வந்து இந்த ஹைய போயிட்டு ரிஜெக்ஷன் குடுத்துட்டு, ஒரு ஷூட்டிங் ஸ்டார் ஃபார்ம் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாரி விஷயம் அதாவது வீக்லி கேண்டில் வந்து ஷூட்டிங் ஸ்டார் அந்த மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னாலே, தென் நெக்ஸ்ட் வந்து
ஆ செல் ஆகுறதுக்கு அதிக சான்சஸ். ஸோ இந்த ஏரியாவ ரிஜெக்ட் பண்ணணும். அதாவது ப்ரீவியஸா இருக்கிற ஒரு சப்போர்ட்டு. தென் இந்த 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 கேண்டில். ஸோ இந்த பை கேண்டில் உடைய டிப்பு. ஸோ அதையும் டெஸ்ட் பண்ணிட்டு ரிஜெக்ஷன் கிடைச்சது அப்படின்னா, ஆ ஒரு 98% வந்து கோல்டு வந்து ஃபால் தான். ஸோ அந்த ஒரு ரிவர்சல் பேட்டர்னுக்கு வேண்டி தான் நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இத வந்து நம்ம ஒரு 4 ஹவர்ஸ் சார்ட்ல பார்க்கும்போது, இன்ட்ராடே செட்டப்ல பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரியும். ஆ சாரி டெய்லி சார்ட்ல பாருங்க. டெய்லி சார்ட்ல பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. தென் இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ மேபி இந்த ஏரியால ரிஜெக்ஷன் கிடைச்சா நல்லாயிருக்கும். ஸோ இந்த 2 ஏரியா வந்து நம்ம நோட் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா. ஏன்னா இங்கிருந்து கூட நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன ஒரு டவுன் வந்துட்டு தென் எகெயின் வந்து ரிஜெக்ஷன் ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். சின்ன டைம் ஃப்ரேமில் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். பிக்கர் டைம் ஃப்ரேமில் வந்து நம்மளுக்கு கேண்டில் ஸ்டிக்ஸ் கன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த 1813 இந்த 15லேருந்து 1825 ரேஞ்சில் வந்து ஒரு ரிவர்சல் ஒரு பேட்டர்னுக்கு வேண்டி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ இது சின்ன டைம் ஃப்ரேம் இன்ட்ராடே செட்டப்பில் பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த செட்டப் வருது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு டவுன் இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ எகெயின் இந்த சப்போர்ட்டை ரிஜெக்ட் பண்ணாலும் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. ஸோ இந்த ஏரியா இன்னும் கிளியராக டெஸ்ட் பண்ணல. ஸோ அந்த ஏரியாவை வந்து டெஸ்ட் பண்ணணும். ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே வந்து இந்த டெய்லி கேண்டில் வந்து மேலே க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இந்த இந்த லெவலில் டெஸ்ட் பண்ணிட்டு எகெயின் வந்து மேலே போயிட்டு அங்கேருந்து நமக்கு வந்து செல் ஆகும். ஓகே. ஸோ பை பண்ணுறதுங்கிறது ஓகே. பட் மேபி இந்த நல்ல ஒரு ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா இந்த இந்த ஏரியாவில் வந்து ரிவர்சல் பேட்டர்ன் கிடைக்கும்போது ட்ரேட் எடுங்க. ஓகே. ஸோ இது ஒரு ஸ்மால் டைம் ஃப்ரேம் 4 ஹவர்ஸ்லையும் செக் பண்ணிடுவோம். ஓகே. ஸோ அதான் 4 ஹவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். ஒரு பை செட்டப்லேயே மார்க்கெட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பை செட்டப்லேயே தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த லோ வந்து பிரேக் அவுட் கொடுக்கல. இந்த இடத்துல கவனிச்சிங்கன்னா நீங்கள் ஜூம் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு 3 டைம்ஸ் வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு தான் மேலே போயிருக்கு. ஸோ இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலையும் வந்து மார்க்கெட்டை வந்து பிரேக் அவுட் கொடுத்துறதுனால எகெயின் வந்து இது டெஸ்ட் அடிச்சுட்டு தென் எகெயின் வந்து மேலே தான் போகணும். ஸோ வெயிட் பண்ணி ட்ரேட் எடுக்கிறது ரொம்பவுமே நல்லது. ஒரு செல் செட்டப்புக்கு பிளான் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இதுதான் சின்ன டைம் ஃப்ரேமில் ஒரு 1815லேருந்து 1820 வந்து ஒரு ஜோனாக இருக்குது. ஸோ அந்த ஏரியாலேருந்து செல் பண்ணால் ஒரு நல்ல ஒரு லாங் டேர்ம் வந்து செல் பண்ணலாம். ஸோ கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே. நன்றிகள். வணக்கம்.